இல்லாட்டி இப்ப என்ன எடுக்காம விட போறீங்களோன்னு வேற கேட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. பாத்தீங்களா இப்படி பூ போல கொட்டுண்டு. வாழ்க்கை அழகானது, அதை அழகாக்குறது எங்களோட கையில தான் இருக்குது. இது கேரட். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்கோ சாப்பிடலாம். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்கட விட்ட என்ன சமையல் என்று சொன்னால் நூடுல்ஸ் தான் செய்ய போறேன். இந்த நூடுல்ஸை வச்சு தான் இன்றைக்கு எங்கட விட்ட சமையல். இது இரவு சாப்பாட்டுக்கு. இரவு சாப்பாடு 4 மணிக்கு சமைக்கிறேன். கொஞ்சம் ஜான்சனுக்கு எல்லாம் கிளாஸுகள் எல்லாம் இருக்குது, அப்ப சமைச்சு வச்சுட்டு போவோம்ட்டு. வாங்கோ சாப்பிடலாம், சமைப்போம். இன்றைக்கு எங்களை விட்ட நான் தான் தனியா நிக்கிறேன், நானும் நீங்களும். என்னன்னு சொன்னால் என்னுடைய ஆத்துக்காரர் வேலைக்கு போயிட்டார், மகள் யூனிவர்சிட்டி போயிட்டா, மகன் ஸ்கூலால இன்னும் வரையில. அவருக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஏதோ இருக்காமன்ட்டு வரையில. ஸோ நான் இன்றைக்கு இரவு சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் செய்ய போறேன். இப்படித்தான் செய்ய வேணும், அப்படித்தான் செய்ய வேணுமென்று இல்லை. வியாழக்கிழமை இன்றைக்கு. வியாழக்கிழமையில எங்கட விட்ட மிரக்கறி, அதுக்குடனும் முழுதிரி ஒருக்கா கொளுத்தி வைப்போம். அதுக்கு சமையலுக்கு தேவையானது லீட்ஸ். இது கேரட். இன்றைக்கு மிரக்கறி நூடுல்ஸ் தான். உண்மையை சொன்ன என்ன, எங்கட வீட்டில் அரைவாசி நாள் மிரக்கறி தான் கூட விருப்பம். ஜான்சனுக்கு மட்டும்தான் மச்சம் விருப்பம், மற்றவை எல்லாருக்கும் மிரக்கறி தான் விருப்பம். அப்போ இங்கே கூட மிரக்கறி தான் சமைக்கிறது எங்கட வீட்டை. ஜான்சனுக்கு மட்டும் குறும்பா ஏதாவது மச்சம் சமைச்சு வைப்பேன். ஸோ கோவா இருக்குது, லீட்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வைக்க போகிறேன். கேரட் இருக்குது. மற்றது இது என் ஃப்ரெண்டின் இதில் தோட்டத்தில் முளைச்ச இது மிளகாய் தான். இன்றைக்கு காணொலி எடுக்கிறேன், நான் தான் எடிட் பண்ண போகிறேன், நான் தான் எல்லாமே. இன்றைக்கு ஆல் இன் ஒன் நான் தான். சமையலில் இருந்து, எடிட்டிங்கில் இருந்து, வீடியோ எடுக்கிறதுல இருந்து எல்லாம் நான் தான். அதால் இந்த காணொலி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னென்னா நான் இந்த பாட்டுக்கு தனியாக எடுக்கிறேன். என்ன பிரச்சனை என்று சொன்னா, எடுக்க வலிக்கிட்டா எந்த வீட்டுக்காரர் ஒரு தரும் ஹெல்ப் பண்ண மாட்டினோம். யாழ்னி தனி எடுக்கட்டும் சொல்லி போட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிருவினோம். அதாலேயே நான் எடுக்க தெரிஞ்சா கூட எடுக்கிறது இல்லை. என்ன நாங்கள் என்னத்தை செய்தாலும் இன்னொரு ஆக்கள் காணொலி எடுக்கல நல்லா இருக்கும் வியூ என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கு நான் தனியத்தான் எடுக்கிறேன். எப்படி இந்த காணொலி இருக்குன்னு சொல்லுங்க. மற்றது வாங்க சமையலுக்குள்ள போவோம். சமைக்கிறதுக்கு முன்னம் மிரக்கறி எல்லாத்தையும் வெட்ட வேணும். வளமை போல மிரக்கறியை வெட்டணும். இது கேரட். மிரக்கறி எல்லாத்தையும் இதுல தான் வெட்டி போட போறேன். கேரட்டை வெட்டுவோம். எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு செய்கிறது நல்லது. நான் இன்றைக்கு மிரக்கறி என்றபடியால் முட்டையும் போட மாட்டேன். வளமையாக முட்டையை அவிச்சு போட்டு போடுறேன் நான், இல்லாட்டி பொரிச்சு போடுவேன். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லை, அதெல்லாம் போடுறதில்லை. இன்றைக்கு தனியாக மிரக்கறி. நாங்கள் மிரக்கறி நூடுல்ஸ். இப்போ கேரட்டை வெட்டுறேன். கழுவுறதுல இருந்து, குப்பி எறிகிறதுல இருந்து, பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறதுல இருந்து நான் எல்லாத்தையும் காணொலி எடுத்தா நீண்ட காணொலியா வந்துடும். அதுக்காக நான் அரைவாசியை வெட்டி போடுவேன். கழுவைக்கெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். அந்த கிளிப் எல்லாத்தையும் வெட்டி போட்டு தான் போடுறது. உருளைக்கிழங்கு வெட்டுறேன். நான் வளமையாயே எங்கட வீட்டுக்காரருக்கா இருந்தா என்ன, இப்போ மகளுக்குண்டா என்ன, நான் உண்மையிலேயே இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கோ என்று சொல்லி நான் சொல்றதில்லை. என்னென்னு சொன்னால் எனக்கே உண்மையாக சொன்ன என்ன வடிவா தெரியாது. நானும் பழகி கொண்டு தான் இருக்கிறேன். அதால் என்னென்னு சொல்றது, இதுதான் ரெசிபி, இப்படித்தான் செய்ய வேணுமெண்டு. எங்கட வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செய்தா சரி. ஏன்னா எங்கட விட்ட ஜான்சன் ஒரு ரகம், நான் ஒரு ரகம், இவர் ஒரு ரகம், அப்படி. அதால் எல்லாருக்கும் கொமனா சமையல் நடக்கும். வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கழுவ வேணும். கழுவி போட்டு தான் பிறகு வெட்டுறது.
சில நேரத்தில் வீடியோ எடுக்கன்னு நினைச்சாலும் நேரங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் வேண்டாலும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வடிவாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும். ஏன்னா காணொலிக்கு வரைக்குள்ள கொஞ்சம் என்னையே நான் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கணும். இல்லாட்டி பார்க்கவே முடியாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வாரது. கோவா கணக்க எல்லாம் போட மாட்டேன், ஒரு கொஞ்சம் தான் போடுறது. என்னன்னு சொன்னால் கணக்கவெல்லாம் இப்போ மிரக்கறி எல்லாம் கணக்க வந்தால் ஜான்சன் வேறு சாப்பிட மாட்டார். அவர் ஒரு டைப்பு, அதால் கொஞ்சமாக தான் மிரக்கறிகளை போடுறது. கோவா கொஞ்சம், இந்த வீடியோ சமையல் வீடியோ போடுறது உண்மையிலேயே எனக்கு பெரிய நான் அதை நினைக்கவும் இல்லை. எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு ட்ராவல் பண்ணத்தான் விருப்பம். அப்போ அந்த காணொலிகள் இன்னும் ஒரு சேனல் இருக்குது, ஜாலினி கமல் பாரதி என்று அடிக்கலாம், இல்லாட்டி ஜாலினி என்று. அந்த சேனல் நான் அடிக்கடி சொல்கிறது. அந்த சேனலில் நான் கொஞ்சம் கூட எல்லாமே போடுறது. பிறகு என்னுடைய தம்பியை தான் இல்லையாக்கா இந்த குக்கிங் சேனல் செய்ய சொல்லி ஒரே சொன்னவன். அப்போ அதால் தான் நான் இந்த சேனலை தொடங்கினேன். நான் எதிர்பார்க்காமலே நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. 2-3 வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணொலி என்றால் உங்களுக்கும் நன்றி. எங்கட விட்ட சமைக்கிறத எடுத்து போடுறேன், அவ்வளவுதான். பெரிய சமையல்காரி என்றெல்லாம் நினைக்காதீங்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்போவும் பழகி கொண்டிருக்கிறேன். லீட்ஸும் கணக்கு எங்களுக்கு தேவை இல்லாதால நான் ஒரு கொஞ்சத்தை தான் எடுத்து போட போகிறேன். கோவா வீட்டை இருந்தது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது, அதால் கோவாவை போடுறேன். கோவா இல்லாட்டி ஓகே, கோவா இல்லையாட்டி போட்டு லீட்ஸை மட்டும் போடுவேன். லீட்ஸ் இல்லாட்டி கோவாவை போடுவேன். அதுதான் வேணும் இதுதான் வேணும் இல்லை தானே. இந்த சமைச்சு சட்டி வாணியெல்லாம் கழுவி வைக்கணும் உடனே. எல்லாட்டியும் அதை போட்டுட்டு இருந்தால் அப்புறம் அதை திருப்பி கழுவுறதுக்கு பஞ்சு வந்துடும். அதுதான் பிரச்சனை. லீட்ஸ் கொஞ்சம் வடிவாக கழுவணும், மண்ணுகள் எல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு பொருள் போட வேணும், அதாவது சோயா மீட்டை நான் கொஞ்சம் பொரிச்சு போட்டு போடுறேன். நான் இது மற்றது எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து இந்த தாளிக்கிற மாதிரி மூடி வச்சிருவேன். ஆனால் சோயா மீட்டை மட்டும் புரும்பா பொரிச்சு போட்டு போடுறேன் நான். ஏண்டா அப்போ தான் டேஸ்டாக இருக்கு. எங்கட அப்பா சொல்லுவார் எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிக்காத கூடாதுண்டு. அதால் நான் பொரிக்கிறது கொஞ்சம் குறைவு தான். இது உருளைக்கிழங்கு நான் சின்ன தான் வெட்டுறேன். நான் வெட்டி போட்டு நான் அப்படியே கோவா லீட்ஸோடையே போட்டுடுவேன். அது அந்த இதோடையே சேர்ந்து அவிஞ்சிடும், எல்லாம் சேர்ந்து, நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சு விட அப்படியே அவிஞ்சிடும். சில பேர் என்ன செய்வினோம்டா புரும்பா எல்லாத்தையும் பொரிச்சு தாளித்து வச்சு போட்டு பொரிச்சு வச்சு போட்டு தான் நூடுல்ஸுக்கு போட்டு நூடுல்ஸ் அவிய விட்டு நூடுல்ஸுக்கு போட்டு கிளறவ. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். விரும்பினபடி செய்ய வேண்டியதுதான். இந்த மிளகாய் கொஞ்சம் பெரிய மிளகாய், நான் உரைப்பில்லை. எனக்கு இந்த நூடுல்ஸுக்குள்ள போடுறதுக்கு விருப்பம். ஆனால் பிள்ளைகள் சாப்பிடணுமோ தெரியாது, சாப்பிடாட்டி எடுத்து போட்டு சாப்பிடலாம். நூடுல்ஸை மட்டும் ஒரு 2-3 மிளகாயை வெட்டி போடுவோம். இதை புரும்பா கழுவ போகிறேன். எல்லாத்தையும் கழுவி போட்டு நூடுல்ஸை போட்டோமா கிளறினமா சாப்பிட்டோமான்னு போய்கொண்டே இருக்க வேணும். ஓகே, நான் இப்போ எல்லாத்தையும் கழுவ வேணும். இதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் மகளாக்கள் இருந்தால் அவை கேமராவை கொண்டு திரும்பினா நான் கொண்டு போக தேவையில்லை. இப்போ நான் கொண்டு போகிறேன். இருந்தாலும் இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. ஏன்னா நான் தனி எடுக்கிற காணொலி, அதால் என்ன மாதிரி ஓகேயா என்று சொல்லுங்க. ஓகே இல்லாட்டி இப்போ என்ன எடுக்க விட போகிறீங்களோன்னு வேற கேட்டு விட்டுறாதீங்க.
வேற வழி இல்லை எனக்கு, இப்படித்தான் எடுக்க வேணும் போல இருக்க நீ. ஓகே, நான் இப்ப கழுவ போறேன். நீங்கள் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. கனவேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்கள். அது எனக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. ஓகே, வாரன் ஒருக்கா வடிவா கழுவி போட்டு தொடருவோம் காணொலியை. என்னன்னு சொன்னா, நூடுல்ஸுக்கு நான் ரைஸ் குக்கருக்கு தான் நூடுல்ஸ் அவிய போட போறேன். அதால சுடுதண்ணியை வைக்கிறேன். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி போடுறேன்னு. சுடுதண்ணி அங்கால வச்சாச்சு. கேமராவை வேற வேற ஆங்கிள் வச்சு எடுத்து காட்டணும். நானும் தனிய காணொலி எடுத்து போடுவேன். ஒரு தட்ட ஹெல்ப்புமே நான் தேவையில்லையன்று. இது கேரட் சீவிரன். இந்த கொஞ்சம் பெருசு பெருசா சீவிரதால தான் சீவிரன். இங்கால் பக்கம் சின்ன நாயும் சீவலாம், ஆனா இந்த பக்கத்தால சீவிரன். ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி இருக்க கூடாது, எல்லாத்தையும் பழக வேணும். நான் அப்படித்தான். எனக்கு எல்லாத்தையும் பழகணும். இப்ப நான் இப்ப என்ன சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா, கோடிங் என்னண்டு பழகுறதுன்னு சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதையும் ஒருக்கா படிக்கணும். இந்த ஏஐ சம்பந்தமான விஷயங்கள் அதுகளும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும். நேரம் தான் காணாது, ஆனா விட மாட்டேன். எல்லாத்தையும் கொஞ்சம் பேசிக்கா ஃபுல்லா தெரிய தேவையில்லை, ஆனா பேசிக்கா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன, வாழ்க்கை அழகானது, அதை அழகாக்குறது எங்கட கையில தான் இருக்குது. என்னட கிடக்கிற பாத்திரங்கள் எல்லாம் இப்ப நான் ஒரே நாள்ல வாங்குறது இல்லை. எங்கேயாலும் போயிக்கல, சேல் போட்டிருந்தால் பார்த்து வச்சு எல்லாத்தையும் வாங்குறது. வடிவா சீவி வந்திருக்குது. தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. சமைக்கைக்கே ஒவ்வொன்றா கிளீன் பண்ணி விட்டோம்னு சொன்னா அப்படியே போயிடும். இல்லையண்டா அப்படியே விட்டு போட்டு பிறகு கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணப்படாது. ஆனா அதுக்காக நான் ஒவ்வொரு நாளுமே இப்படித்தான் செய்யறேன்டா இல்ல. அந்தரமா அவசரமா சமைச்சோன்று கேட்கல. சில நேரத்துல அப்படியே விட்டு போறதும் வளமே. நூடுல்ஸை ரைஸ் குக்கருக்கு தான் போட போறேன் அவிக்கிறது. நான் அதை போட்டு விட்டுட்டு இங்கால சோயா மீட் பொரிக்கிறது அதுகளை ரெடி பண்ணலாம்னுட்டு தான். அதுக்குத்தான் ஜாலினியா கொக்கா இன்றைக்கு தனிய காணொலி எடுத்து போடுறேன்னு தான் நினைச்சேன். இவைக்கு நான் ஒருத்தருக்கும் சொல்லல. ஏன்னு சொன்னா சில நேரத்துல வீடியோ எடுப்போம் வாங்கன்னு சொன்னா வர மாட்டேன். போம்போ கண்டுவிடாம் தாங்கள் பிஸி என்று சொல்லிச்சினாம். அப்ப நான் ஓகே, எந்த அனுபவத்துல ஒரு டோர் க்ளோஸ் பண்ணினா எனக்கு 10 டோர் ஓபன் பண்ணுமென்று சொல்லி போட்டு 2 வாட்டுக்கு தொடங்கிட்டேன். நெவர் கிவ் அப். இதுல இருந்து இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது நெவர் கிவ் அப். என்னண்டாலும் ட்ரை பண்ணுங்க, எல்லாம் சரியா நடக்கும். ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, இந்த நூடுல்ஸை போட போறேன். ரைஸ் குக்கருக்கு தான் போடுறேன் பாருங்க. ரைஸ் குக்கருக்கு தான் நூடுல்ஸை போடுறேன். கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி மாஜரின் போடலாம். நான் இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப இதை போட போறேன். ஏன்னு சொன்னா இந்த நூடுல்ஸ் ஸ்டிக்கி ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தான் போடுறேன். அது பிறகு வடிஞ்சு போயிடும் தண்ணியில. ஆனா கொஞ்சம் தான் போடுறேன். மாஜரின் போடலாம், பட்டர் போடலாம், ஒலிவ் ஆயில் விடலாம். ஓகே, நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். பிளாக்கின் பண்ணி விட்டுட்டு தட்டி விட்டா அது அவியும். சட்டி சூடாயின உடனே எண்ணெயை விடணும். நூடுல்ஸ் எல்லாம் செய்து போட்டுத்தான் எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி போட்டுத்தான் நான் சோயா மீட்டை கொஞ்சத்தை பொரிச்சு போட போறேன். அதால சோயா மீட் இங்க பாருங்க, புளியம்பழம்
இந்த புளியம்பழம் எனக்கு விருப்பம். அதால் அப்பா வந்து புளியம்பழம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தவர். எங்களுக்கு புளியம்பழம் இங்கே கனடாவில் இல்லாட்டிலும் புளியம்பழம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. வி ஆர் பிளாஸ்ட். கனடாவுக்கு வந்த புதுசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்கவும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவியட்டும். அவிஞ்ச உடனே ரக்க வேணும். இந்த நேரத்தால் ரக்கணும். இஞ்சால எண்ணெய் கொதிக்குது. எண்ணெய் கொதிச்ச உடனே கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாம் வளமையாக போடுறது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மரக்கறியையும் கொட்டி அவிய விட வேண்டியதுதான். சுடுதண்ணியை வந்து ஊற்ற போகிறோம். குளிர்காலம் வந்தாலே காய்ச்சல், தடிமன் எல்லாம் வந்துடும். அதுக்காக பிறகு அப்பா சொன்னார், நீ வந்து வைட்டமின் சி போடணும் வந்து. அதுக்காக கோஸ்கோவில் வைட்டமின் சி வாங்கி கொண்டு வந்தது. ஆனால் போட இல்லை, அப்படியே இருக்குது. விளம்பரம் ஒன்று நினைச்சிடாதீங்க, இது ஒன்றும் விளம்பரம் இல்லை. இதில் இருந்தா போல உங்களுக்கு காட்டுறேன். வைட்டமின் சி போட்டால் சில நேரத்தில் அந்த இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்குமாம், கொஞ்சம் காய்ச்சல் தடிமன் வராதாம். பார்ப்போம், போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெட்டி வச்ச மரக்கறி, தேவையான அளவு உப்பு. அடுப்பை வந்து கொஞ்சம் நான் வந்து மீடியத்தில் விட்டுட்டு, மீடியம் ஃப்ளேவரில் விட்டுட்டு இப்படியே மூடி வச்சு விட்டா சரி. இப்படியே மூடி வச்சு விட்டா அது சண்டை பாட்டுக்கு அவியும். நூடுல்ஸ், சட்டியில் அந்த ரைஸ் குக்கரில் கணக்காக வந்திருக்கு, கணக்காக அவிஞ்சிருக்கு பாருங்க, பூ போல் அவிஞ்சிருக்கு. ரைஸ் குக்கருக்குள்ள இருக்கிற நூடுல்ஸை எடுத்து கொட்ட போகிறேன். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா எப்படி பூ போல் கொட்டுண்டுதுண்டு. குழையாமல் எடுக்கணும். அதுக்கு பிறகு குளிர் தண்ணி கொஞ்சம் விட்டா சரி. எங்கிட்ட டேப்பில் குளிர் தண்ணியும் பெறும், சுடு தண்ணியும் பெறும். இங்கே பாருங்கோ, சட்டியில் ஒட்டே இல்லை. வடிய வச்சு விட்டா அது வடியும், தண்டை பாட்டுக்கு வடியும். பாருங்கோ, கொஞ்சம் பிரட்டித்தானே விடணும், அதுக்காக பிரட்டுறேன். மிளகா விருப்பம், அதால் நான் போட்டிருக்கிறேன். மிளகாய் இல்லாட்டி போட மாட்டேன், இருந்தால் போடுறது, இல்லாட்டி இல்லாதோட போய்கொண்டே இருக்க வேண்டியது தானே. நூடுல்ஸ் எல்லாம் நல்ல வடிவா, இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்ல வடிவா இருக்குது. இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் இருக்குத்தானே, இந்த நூடுல்ஸோட இந்த கேரட்டையும் போடுறேன். அதில் போட்டு நான் இது பொரிய விட இல்லை. என்ன சொன்னால் கேரட் வந்து பச்சையாயும் சாப்பிடலாம் தானே. என்ன செய்கிறேன்டா, சுடுது. இந்த சோயா மீட் இருக்குத்தானே, அதை ஒருக்கா கழுவி ஊற்றி போட்டு அதுக்கு பிறகு புளிஞ்சு போட்டு தண்ணி இல்லாமல் புளியோணும். வடிவா புளிஞ்சு போட்டு உப்பும் தூளும் போட்டு பொரிக்க போகிறேன். எனக்கு இதுதான் கொஞ்சம் வினக்கட்ட வேலை, இந்த சோயா மீட். ஏன்னா மரக்கறி என்னபடியால் மச்சம்னு சொன்னால் முட்டை அவிச்சு போட்டு வெட்டிட்டு போடுறேன். நான் இந்த ஹொட்டோக்குன்னு சொல்லுவினம், இல்லாட்டி சாசேஜ்ன்னு சொல்லுவினம். அது இங்கே கடவழியை விற்கிது. அதை எடுத்து அதை வெட்டி போட்டு விட்டேன்டா. அது சில நேரம் மச்சத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து பொரிக்கணும், இல்லாட்டி டேஸ்டாக இருக்காதுன்னு போட்டு பொரிக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் இந்த என்னது ஹெல்த்தியான சாப்பாட்டை விட டேஸ்டான சாப்பாடு தான் விருப்பம் கூட. என்ன சும்மா ஒரு கொஞ்சம் போடுறேன் பாருங்க, ஒரு ஃப்ளேவருக்காக போடுறது. ஒரு கொஞ்சம் தான் போட்டேன்னா ஒரு ஃப்ளேவருக்காக. உப்பும் வந்து ஒரு கொஞ்சம்.
நல்ல வடிவா பிரட்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி போட்டு பொரிக்க வேணும். இப்ப பொரிக்கிறதுக்கு இதுக்கதான் பொரிக்க வேணும். அப்ப கொஞ்சம் எண்ணெயா விட்டுட்டு என்னன்னு சொன்னா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்ல வடிவ அவிஞ்சிட்டுதோண்டு பார்க்கணும். மூடி வச்சு நான் தானே அவிஞ்சிட்டுது. உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அப்போ அவிஞ்சிட்டுது உருளைக்கிழங்கு. இனி என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் மஞ்சள் தூள், இது நீள கரண்டி வந்து இந்த கரண்டி வந்து நல்ல நீளம் போல் மாட்டில வேண்டின நான் இந்த போத்தலுக்கு கணக்கா இருக்கும் வந்துட்டு. நான் வந்து தூளும் போட போறேன். அதால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டா காணும். கணக்க போடணும் வண்டி இல்லை, கொஞ்சம் போட்டா காணும். எண்ணெய் கொதிச்ச உடனே சோயா மீட்டை போடுவேன் பொரிக்கிறதுக்கு. பொரி 2 கரண்டி தூள், தூளின் மனம் போறதுக்காக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். நூடுல்ஸை போட்டு இதுக்கு கிளறணும். இதால சோயா மீட் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. கேரட் எல்லாத்தையும் உண்டா கொட்ட போறணும். அதுக்கு பாருங்கோ, கூட்டி விட்டால் தான் அந்த அடுப்பை கொஞ்சம் கூட்டி போட்டு கொஞ்சம் ஹையில் விட்டுட்டு இப்படியே போட்டு பிரட்டுறது தான் முடிஞ்சுது நூடுல்ஸ். முடிஞ்சிட்டுது. அப்படியே நான் இதை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு போட்டுட்டு எண்ணெய் வடிய விட்டு இந்த நூடுல்ஸுக்குள்ள போட்டு சோயா மீட்டையும் சேர்த்து கிளறி விட்டா சரி. நல்ல பொன்னுரமா பொரிக்கணும். பாருங்க எப்படி இருக்கு அந்த சோயா மீட். இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமா செய்வோம். இன்றைக்கு இந்த விதம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதம் தான். பாருங்கோ பொரிச்சாச்சு சோயா மீட். இதை வந்து இதுக்கு கொட்டணும். ஓகே, சோயா மீட்டை போட்டாச்சு. சோயா மீட்டையும் சேர்த்து அடுப்பு நிப்பாட்டிட்டேன். அந்த சூடு இருக்கும் தானே நூடுல்ஸ் இந்த அடுப்பில் தான் வச்சிருக்கிறேன். அப்போ அப்படியே இருக்கும். அப்போ போட்டு எல்லாத்தையும் நாங்கள் பிரட்டுறோம். நூடுல்ஸ் ரெடி. ஓகே, டேஸ்ட் டெஸ்டிங் நேரம். நூடுல்ஸ் முடிஞ்சது. பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ பிளேட்ல போட போறேன். நூடுல்ஸ் ரெடி. வாங்கோ சாப்பிடலாம். எனக்கு நூடுல்ஸை விட இந்த சோயா மீட் பொரியல் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா பொரிச்சதாலேயோ தெரியல. சில பேர் வந்து நூடுல்ஸை செய்துட்டு கறியை புரும்பா செய்து கறியையும் வச்சு சாப்பிட்றவ. ஆனால் எனக்கு வந்து இப்படி பிளேனா சாப்பிட்றதான் எனக்கு விருப்பம். யாராவது விருந்தினர்கள் வீட்டை வரையினம்னு சொன்னால் நான் அப்படியும் சமைக்கிறது வளமை. எப்படி இருக்கண்டு பாருங்கோ. வெளியில் சரியான குளிரும் மழையும். அப்போ அந்த குளிருக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வித்தியாசமாக இப்போ இதே நூடுல்ஸை அடுத்த முறை கேட்டிங்களா வேறு ஒரு மாதிரி, வேறு ஒரு கலரில், வேறு ஒரு மாதிரி, வேறு ஒரு விதமாக வந்து முடியும். ஒவ்வொரு காசையையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும்.
ஒன்றும் செய்யலாது எனக்கு தெரிஞ்சதானே நான் செய்யலாம் இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டே தான் தீரவணும் முக்கியமாக என்னுடைய கணவர் அவர் சாப்பிடணும் சாப்பிடுவார் ஏனென்றால் அவருக்கு வெளியில் சாப்பிட்றது பிடிக்காது வீட்டு சாப்பாடு தான் அவருக்கு விருப்பம் நூடுல்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் வாங்கோ சாப்பிடலாம் நன்றி வணக்கம்